இந்த வீடியோல ஏன் ஏஜென்ட் பத்தியும் அதோட டைப்ஸ் பத்தியும் தான் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஏ ஏஜென்ட் எடுக்கணும்னு கிளியரிட்டி கிடைக்கும். ஏ ஏஜென்ட்டோட டைப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏ ஏஜென்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரியான சினாரியோஸ்க்கும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏ ஏஜென்ட் தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா என்ன டைப் வேணும்னு ஈஸியாக உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஏ ஏஜென்ட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த சினாரியோவை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆஃபீஸில் ஒரு டாஸ்க்கை 2 எம்ப்ளாயிஸ் சேர்ந்து முடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 எம்ப்ளாயிஸுமே அவங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மூலியமா 2 பேரும் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பார்ட் இல்லாமல் அந்த எம்ப்ளாயிஸால டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ சினாரியோவுக்கு அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நம்ம கிட்ட இருக்கு. அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ரொம்ப ஈஸியாக அந்த 2 எம்ப்ளாயீஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணி ஒரு டாஸ்க்கை முடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த 2 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அதாவது ஏ ஏஜென்ட் 1க்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்எல்எம் யூஸ் பண்ணி, ஏ ஏஜென்ட் 2க்கு இன்னொரு இன்டெலிஜென்ஸ் சேம் எல்எல்எம் யூஸ் பண்ணி இவங்களுக்கான டாஸ்க்கை நம்ம ப்ராம்ப்ட் மூலியமா அசைன் பண்ணிடுவோம். ஏஜென்ட் 2க்கான ப்ராம்ப்டை அவங்களுக்காக அசைன் பண்ணிடுவோம். இப்போ இந்த 2 ஏஜென்ட் கம்யூனிகேட் பண்ணிட்டு எப்படி ஒரு எம்ப்ளாயி கம்யூனிகேட் பண்ணிட்டு ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களோ சேம் இந்த ஏ ஏஜென்ட்டும் இந்த ஏஜென்ட்டும் கம்யூனிகேட் பண்ணி அந்த டாஸ்க்கை முடிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதாவது 2 ஏஜென்ட் கம்யூனிகேட் பண்ணி ஒரு டாஸ்க்கை முடிக்கிறது. பட் ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 2 ஏஜென்ட் மட்டும் தேவைப்படாது. ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கோ இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கோ நம்மளுக்கு மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் தேவைப்படுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க கம்யூனிகேட் பண்ற விதமும் மாறும். இதை வச்சு தான் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ஏ ஏஜென்ட்ஸ் டெலிவர் ஆயிருக்கு. ஏ ஏஜென்ட்டோட டைப்ஸ் கான்வர்சபிள் ஏ ஏஜென்ட் அப்படின்ற கேட்டகரியில தான் பிரியுது. கான்வர்சபிள் ஏ ஏஜென்ட்னா என்னன்னா எப்படி 2 எம்ப்ளாயி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்களோ, அதாவது கான்வர்ஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை முடிச்சாங்களோ அந்த மாதிரி சினாரியோல இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கான்வர்சபிள் ஏ ஏஜென்ட் அப்படின்ற கேட்டகரி கீழே தான் வருது. இந்த கான்வர்சபிள் ஏ ஏஜென்ட்டுக்கு கீழே நம்ம கிட்ட 4 டைப்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. என்னன்னா சீக்வென்ஷியல் சாட், குரூப் சாட், நெஸ்டட் சாட் அண்ட் ஹைராரிக்கல் சாட். இந்த 4 டிசைன் பேட்டர்ன்ஸுமே இதில் அவங்க குறிப்பிடுற முக்கியமான வேர்டு என்னென்னா டிசைன் பேட்டர்ன்ஸ், விச் மீன்ஸ் அவங்க கம்யூனிகேட் பண்ணுற விதம். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஏஜென்ட் சீக்வென்ஷியலாக கம்யூனிகேட் பண்ணிக்கணுமா, இல்லைன்னா ஹைரார்கி பேஸில் கம்யூனிகேட் பண்ணிக்கணுமா, இல்லைன்னா குரூப் சாட்டில் இருக்கணுமா, இந்த மாதிரி அவங்கவுங்க டாஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன டைப் ஆஃப் டிசைன் பேட்டர்னில் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கணுன்றது தான் ஏ ஏஜென்ட் டைப்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சீக்வென்ஷியல் ஏஜென்ட். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அந்த சினாரியோவுக்கு தான் நம்ம ஏ ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறீங்க ஒரு ஆப்காக. அந்த ஆன்போர்டிங் ப்ராசஸில் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் சில ஸ்டெப்ஸ் கிளைண்ட்டு இருந்து நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். அதாவது அந்த கிளைண்ட்டு எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அவங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்கள ஒரு குரூப்ல அசைன் பண்ணணும். இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல இந்த சீக்வென்ஷியல் மேனர்ல தான் அவங்க ஏ ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு மட்டும் அவங்க கேட்கணும். நெக்ஸ்ட் ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா அவங்களுக்கு எந்த டாபிக்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தேர்ட் ஏஐ ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா அவங்களுக்கு ஏற்ற கம்யூனிட்டியில் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு கோட் சொல்லணும். இந்த டிசைன் பேட்டர்னில் தான் அவங்க ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா ஏஜென்ட் 1ஓட அவுட்டு ஏஐ ஏஜென்ட் 2க்கு இன்புட்டாக போகுது, ஏஐ ஏஜென்ட் 2ஓட அவுட்டு ஏஐ ஏஜென்ட் 3க்கு இன்புட்டாக போகுது. அப்போது இந்த சீக்வென்ஷியல் பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக சீக்வென்ஷியல் டிசைன் பேட்டர்னில் நீங்கள் கோட் எழுதிக்கலாம். இனிமேல் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களோட டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாமல் செகண்ட் டாஸ்க்கு போக முடியாதோ, செகண்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாமல் தேர்ட் டாஸ்க்கு போக முடியாதோ, அப்போ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சீக்வென்ஷியல் ஏ ஏஜென்ட்டோட கான்செப்ட். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது மேம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஏதாவது பைத்தான் லைப்ரரிஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாக்டாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஆட்டோஜென் அப்படின்ற லைப்ரரி இந்த டிசைன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி கோடு அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சீக்வென்ஷியல் கான்செப்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்வென்ஷியல் சாட்டை மட்டும் இம்போர்ட் பண்ணி உங்களோட ஏ ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கான டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நெஸ்டட் சாட்.
இந்த சினாரியோவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதே மாதிரி எந்த சினாரியோ உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தாலும் சரி, நெஸ்டட் சாட் அதுக்கு பெஸ்டா இருக்கும்னு உங்களாலேயே டிசைட் பண்ணிக்க முடியும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்க ஒரு வைரலான ஒரு பிளாக் போஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த பிளாக்கை டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஹூக் செக் பண்ணணும், எஸ்இஓஸ் செக் பண்ணணும், அதே மாதிரி இது லீகலா இருக்கா இல்ல எத்திக்கலா இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செக் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு வைரல் பிளாக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணணும். இந்த சினாரியோவுக்கு எப்படிப்பட்ட ஏஜென்சி இருந்து கம்யூனிகேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி சினாரியோ வரும்போது எல்லாமே நீங்க நெஸ்டட் சாட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வைரல் பிளாக் போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மல்டிபிள் செக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை தான் ஏஐ ஏஜென்ட் மூலமா எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோவுக்கு எத்தனை ஏஐ ஏஜென்ட் தேவைப்படுறாங்கன்றதை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுன்றதை மேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கிரிட்டிசைசர் ஏஜென்ட். ஏஜென்ட் 2 யாருன்னா எஸ்இஓ ஏஜென்ட், ஏஜென்ட் 3 எத்திக்கல் ஏஜென்ட், ஏஜென்ட் 4 லீகல் ஏஜென்ட், ஏஜென்ட் 5 மேனேஜர் ஏஜென்ட், 6th அந்த பிளாக்கை ரைட் பண்ற ஏஜென்ட். இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு டோட்டலா நம்மளுக்கு 6 ஏஜென்ட்ஸ் தேவைப்படுறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஏஜென்ட்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம மேப் பண்ணிடலாம். பிளாக் ரைட் பண்ற ஏஜென்ட் அந்த பிளாக்கை ரைட் பண்ணி கிரிட்டிசைசர்கிட்ட கொடுப்பாரு. அந்த கிரிட்டிசைசர் ஃபுல்லுமே அந்த பிளாக்கை ரிவ்யூ பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரைட்டர் கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ கிரிட்டிசைசரும் ரைட்டரும் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரிட்டிசைசர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பிளாக் ரைட்டர் எழுதி கொடுத்த அந்த பிளாக் எடுத்துட்டு போய் எஸ்இஓ ஏஜென்ட் கிட்ட இதுல எஸ்இஓல என்னென்ன கரெக்டா இருக்கான்னு பாரு, எஸ்இஓ மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த பிளாக்கை ரீரைட் பண்ணி கொடு இல்ல சஜஷன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்இஓ ஏஜென்ட்டும் அந்த பிளாக்கை ஃபுல்லா ரீட் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணுன்றத சஜஷன்ஸா கொடுப்பாங்க இல்ல ரீரைட் பண்ணியும் கொடுப்பாங்க. இப்போ அந்த அவுட்டை எடுத்துட்டு வந்து அந்த எஸ்இஓ ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா திருப்பியும் கிரெடிட் கிட்டே கொடுத்துருவாரு. யாருக்கிட்ட? கிரிட்டிசைசர் கிட்டே கொடுத்துருவாரு. இப்போ அந்த கிரிட்டிசைசர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேம் பிளாக், அதாவது எஸ்இஓல இன்னும் அவங்க மாற்றவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் கொடுத்தார் இல்லையா, அதே பிளாக் எடுத்துட்டு போய் எத்திக்கல் டீம் கிட்ட கொடுப்பாரு. இந்த பிளாக் எத்திக்கலா இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. எத்திக்கல் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கொடுப்பாங்க. அந்த எத்திக்கல் ஏஜென்ட் திருப்பி யாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறாரு? கிரிட்டிசைசருக்குள்ள தான் கம்யூனிகேட் பண்ண போறாரு. அப்போ விஷயம் ஒரு பேட்டர்ன் கவனிச்சிங்கன்னா ரைட்டரும் கிரிட்டிசைசர் கூட தான் கம்யூனிகேட் பண்ண போறாரு, எஸ்இஓ ஏஜென்ட்டும் கிரிட்டிசைசர் கூட தான் கம்யூனிகேட் பண்ண போறாரு, எத்திக்கல் ஏஜென்ட்டும் கிரிட்டிசைசர் ஏஜென்ட் கூட தான் கம்யூனிகேட் பண்ண போறாங்க. இப்போ லீகல் ஏஜென்ட்டும் கிரிட்டிசைசர் கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ண போறாங்க, மேனேஜர் ஏஜென்ட்டும் கிரிட்டிசைசர் கூட தான் கம்யூனிகேட் பண்ண போறாங்க. அப்போ எப்பெல்லாம் ஒரு டாஸ்கை ஒரு மேனேஜர் ஏஜென்ட் மாதிரி வச்சுட்டு அவங்க கிட்ட தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்றாங்களோ அப்போ திஸ் இஸ் கால்ட் நெஸ்டட். நல்லா கவனிச்சுக்கோங்க. சீக்வென்ஷியல் ஏஜென்ட்ல ஏஜென்ட் 1, ஏஜென்ட் 2, ஏஜென்ட் 2 to 3, 3 to 4 இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நெஸ்டட் கிட்ட ஒரு ஏஜென்ட் மேனேஜர் ஏஜென்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இன்னொரு ஏஜென்ட்டும் அதே ஏஜென்ட் கிட்ட. அவங்க மேனேஜர்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லும் போது மேனேஜர் ஏஜென்ட்னு சொல்ல வர கிரிட்டிக்னு சொன்னேன். அவரோட பொசிஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி திருப்பி அந்த பிளாக்கை ரீரைட் பண்ண வைக்கிறது தான். அப்போ அவர் அந்த ஒரு சிங்கிள் பிளாக் ரைட்டர் எழுதி கொடுத்ததை எஸ்இஓ கூடயும் செக் பண்ணணும், அது திருப்பி அந்த எஸ்இஓ கிரிட்டிக் கூட தான் கம்யூனிகேட் பண்ணணும், திருப்பியும் லீகலும் அந்த கிரிட்டிசைசர் கூட தான் கம்யூனிகேட் பண்ணணும், எத்திக்கலும் கிரிட்டிசைசர் கூட தான் கம்யூனிகேட் பண்ணணும், மேனேஜர் ஏஜென்ட்டும் இந்த கிரிட்டிக் கூட தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ எப்போ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டாஸ்க்கு ஒருத்தரோட தான் மோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் நெஸ்டட் எடுத்துக்கலாம். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஏஜென்ட் குரூப் ஏஜென்ட். இந்த குரூப் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் மேனேஜர் இருப்பாங்க, அப்புறம் குரூப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டலாக நம்மளோட வாட்ஸ்அப் சாட் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் எப்படி இருக்கும் இல்லையா, சேம் அதில் இருக்கிற குரூப் மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க. ஸோ அந்த சினாரியோவை நீங்கள் டேரெக்டாக இந்த குரூப் ஏஜென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒருத்தர் அட்மினாக இருந்து எல்லா குரூப் மெம்பர்ஸையுமே ஆட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம இங்கே போகலாம் அந்த ட்ராவல்ஸ் எடுத்துக்கலான்னு கன்க்ளூட் பண்ணி மேனேஜர் ஒரு டாபிக் கூட வருவார். ஓகே திஸ் இஸ் த எல்லாத்திட்டையும் நான் கேட்டேன், இதுதான் ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஸோ த திங் இஸ் எல்லா மெம்பர்ஸும் அவங்களோட சஜஷன்ஸை சொல்லுவாங்க, அவங்களோட ஒர்க்கை பண்ணுவாங்க. பட் குரூப் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா அதை கன்சாலிடேட் பண்ணி ஃபைனல் டிசிஷன்ஸ் கொடுப்பாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சினாரியோ நடக்குதோ தேவைப்படுதோ அப்போ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக குரூப் சாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ஏஜென்ட் என்னன்னா ஹைரார்கி ஏஜென்ட். இந்த ஹைரார்கி ஏஜென்ட் சிமிலர் டு குரூப் சாட் ஏஜென்ட் தான், பட் இதில் மாஸ்டர் ஸ்லேவ் கேட்டகரியில் ஒர்க் ஆகும், அதாவது பாஸ் அண்ட் எம்ப்ளாய் கேட்டகரி.
ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாஸ் இந்த டாஸ்க்கு எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த ஏஐ ஏஜென்ட் எம்ப்ளாயி அந்த டாஸ்க்கை அப்படியே பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஒரு பாஸ் இருப்பாங்க, கீழே எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த எம்ப்ளாயிஸ் ஸ்ட்ரிக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது, மேம் இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல், கோடிங் நிறைய எழுதணும் போல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் விஷயம் என்னென்னா, நான் இங்கே என்னோட கோடை ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோதான். இப்போ நான் சொன்ன அத்தனை கான்செப்டையுமே ஒரு 20 லைன்ஸ் ஆஃப் கோடில் முடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு பைத்தான் லைப்ரரி ஆட்டோஜெனில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஒரே விஷயம், நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சுட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராப்ளமுக்கு இப்படி சினாரியோக்கா இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா போதுன்ற நாலேஜும் ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸும் இருந்துச்சுன்னா போதும், உங்களாலையும் ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் மோரோவர் ஏஐ ஏஜென்சி கிரியேட் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வே பண்ண முடியும். அதனால கோடிங் வராது, கோடிங்னா கஷ்டம், இது இவ்வளோ பெருசாக இருக்குது, பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். நம்ம ஹோப் ஏஐயில் இந்த ஏஐ ஏஜென்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வித் ஹேண்ட்ஸ் ஆனோட வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்களும் ஏஐ ஏஜென்ட்டை மாஸ்டர் பண்ணணும், இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜியில் நீங்களும் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ வெபினாருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஏஐ பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த வெபினார் ஏன் கூட நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களோட ஏஐ ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன கான்செப்ட்ஸ் நீங்க ஜென் ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.